கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ நம்ம எல்லாரும் கூட கர்த்தரால் ஆகாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஸோ அவரால் முடியாத காரியம் ஒரு காரியம் கூட இல்லை. அவரால் எல்லாமே முடியும். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். மனுஷரால கூடாதது என் தேவனால கூடும் என்று வேதாகம் இப்படியாக சொல்லுகிறது. மார்க்கு 10:27 அந்த வசனத்தை நம்ம படித்து கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றால். ஹல்லேலூயா. அந்த ஒரு வசனம் கடந்த வாரத்துல எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி விட்டார். ஹல்லேலூயா. மனுஷரால் எங்களால கூடாத காரியம், எங்களால பண்ணாத காரியங்களை கர்த்தர் அந்த நேரத்துல செஞ்சு கொடுத்தார். அது தேவனால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் அந்த வாக்குதத்தை நிறைவேற்றி விட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் கூட பைபிளை கீழே வைத்து விட்டு இந்த காலை வேளையிலே எல்லா காரியங்கள் செய்யக்கூடிய தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் ஆகும். மாறாவின் நீரை மதுரமாக மாற்ற என் தேவனால கூடும். பலவீனத்திலே பலத்தை தர என் தேவனால கூடும். சோர்ந்து போன நேரத்துல சும்மா தாங்கி நடத்துகிற என் தேவனால எல்லாமே கூடும். நம்மளை அழைத்த தேவனால எல்லாம் கூடும். நம்மளை நடத்துகிற தேவன், நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன், அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த காலைய வேலையிலே அப்பா உமால எல்லாம் கூடும் தகப்பனே. உமால ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா. கடலில் மீது நடந்து வர்றது அவரால் கூடும். காற்று புயல்களை அடைக்கிற தேவனால எல்லாம் கூடும். அந்த தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். அந்த உண்மையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். உன்னதரை நம்ம ஆராதிக்க போகிறோம். உயர்ந்தவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். வல்லவரே நம்ம ஆராதிக்க போகிறோம். வழி காட்டி நடத்துகிற தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி வந்த தேவன், இஸ்ரேல் ஜனத்தினால ஆகாத காரியங்கள் என் தேவன் நடத்தி வந்தாரு. என் தேவன் எல்லாவற்றையும் காரியங்களை செய்து முடித்தாரு. அந்த தேவனால எல்லாம் கூடும். அந்த தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே அற்புதரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய அடைக்கலமே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய பரிசுத்தரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய பரிகாரியே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி நன்றி இயேசுவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி அபிஷேக
கரங்களை தட்டி நம்மளால முடியாத காரியங்கள் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிற இயேசுவினாலே செய்யக்கூடும். அவரால எல்லாம் கூடும். சொல்லி முடியாத அற்புதங்கள் என் தேவன் செய்ய கூடும். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் தேவன் செய்யக்கூடும். அவருக்கே அப்பா உமக்கே ஸ்தோத்திரம், அப்பா உமக்கே நன்றி, அப்பா உமக்கே மகிழ்ச்சி, உமையே மகிமைப்படுத்துகிறோம் என்று எல்லாரும் கூட கரங்களை தட்டி இயேசுவே. ஒருவேளை தோல்வியில நீங்க நடந்து கொண்டு போகலாம், ஒருவேளை தோல்வியிலே உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம், காணப்படலாம். ஆனா என் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும் போது, என் தேவனுடைய நாமத்தை சத்தத்தோட உயர்த்தி கொண்டிருக்கும் போது, என் தேவன் எல்லாவற்றையும் செய்வார், எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அந்த தேவனே கரங்களை தட்டி உன்னதரே உமக்கு நன்றி, உயர்ந்தவரே உமக்கு நன்றி என்று கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா சொல்லலாமா? உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயம் செய்கிற தேவனே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். நம் யோசனையில முடியாத எல்லாம் எல்லாமாகும். உங்களுடைய செய்கையினாலே முடியாத காரியங்கள் எல்லாமாகும். என் தேவன் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். மறுபடியும் ஆகும், ஆகும் சொல்லலாமா? எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் உன்னுடைய விஷயம் அப்பா காரியங்கள் செய்ய திட்டப்பட்டிருக்கிறார். ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கும் சத்தம் அவர்கிட்ட சேரும் போது நம்மளுடைய வாழ்க்கையில பலத்த பெரிதான காரியங்களை தேவன் செய்வார். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எஸ் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்றீங்களா? ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தம்பில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். என் தேவனாலே உம்மாலேதான் எல்லாமாகும். எழுப்ப
கிருபை என் தேவனாலே ஆனது. சிவந்த சமுத்திரத்தை தேவனால மட்டும்தான் உம்மாலேதான் எல்லாமாகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். கரங்களை உயர்த்தி ஆகும் எல்லாமாகும் சொல்றீங்களா? உம்மாலேதான் எல்லாமாகும். இந்த உலகத்துல உம்மாலதான் எல்லாமாகும் சொல்லிக் கொண்டிருக்கும் வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் இந்த நேரத்துல நடக்கும். செய்து முடிப்பார். எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும். எஸ் உம்மாலேதான் எல்லாமாகும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில தடப்பட்ட காரியங்கள், உங்க வாழ்க்கையில தோல்வியான ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு பலவீனங்கள், ஒவ்வொரு சோர்வுகள், ஒவ்வொரு கண்ணீர்கள், ஒவ்வொரு கவலைகள் என் தேவன் இந்த நேரத்திலே மாற்றி கொண்டிருக்கிறார். என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி கொண்டிருக்கிறார். தடைப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் என் தேவனாலே இப்பொழுதே வெற்றிகரமாய் மாறிக்கொண்டிருக்கும் போது என் தேவன் இந்த ஆராதனை உலாவி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை எல்லாரும் கரங்களை தட்டி எல்லா காரியங்கள் செய்து முடிக்கிற தேவனை கரங்களை தட்டி மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட, அப்பா எனக்காக நீங்க செய்ய போகிறீர் தகப்பனே, எனக்காக நீங்க இருக்கிறீரப்பா. இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை, ஆனா ஆராதித்து கொண்டிருக்கிற போது அப்பா எனக்காக நீங்க இருக்கிறீரப்பா. எனக்கு தடைப்பட்ட ஒவ்வொரு வேலைகளை நீங்க செய்து முடிக்க போகிறீர் தகப்பனே என்று வெற்றியோட அவருக்கு நன்றிகளை சொல்லலாம். வெற்றியோட அவருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லலாமா? ஸ்தோத்திரம் கூறலாமா இயேசுவுக்கு? அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனத்துக்கு தடையா இருக்கும் போது, எரிகோ மதில்கள் தடையா நிற்கும் போது அவங்க சொன்னது ஒரே ஒண்ணு, கர்த்தருடைய நாமத்தை சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டார்கள். ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னார்கள். ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தார்கள். அவங்க ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டிருக்கும் போது தடியா இருந்த எரிகோ மதில்கள் விழுந்து போனது. தடியா இருந்த ஒவ்வொரு எரிகோ மதில்கள் விழுந்து போனது. இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய வீட்டுக்கு, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கு தடியா நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொன்றும் கூட இந்த நேரத்துல நிற்க முடியாது, ஆராதனையில நிற்க முடியாது. என் தேவன் நீங்க துதித்து கொண்டிருக்கும் போது, நீங்க உங்களுடைய துதி சத்தம் கர்த்தருக்கு நேராக போய் கொண்டிருக்கும் போது தடைகள் எல்லாம் மாறி போகிறது, தடைகள் எல்லாம் விழுந்து போய் கொண்டிருக்கிறது. இயேசுவே, தடைகளை முறியடிக்கிற தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னதமான தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா
உமக்கு அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய பரிசுத்த ஆவி, அன்பே வல்லமையான ஆவி. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நம்ம நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை முறியடிக்கிற தேவனுடைய வல்லமை, பெரிதான காரியங்கள் செய்கிற வல்லமை நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு சிறந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி வந்த தேவன் இந்த நேரத்தில் நம்மை நடத்த கொண்டிருக்கிறார். அப்பா உமக்கு ஒரு மாற்றம் உள்ளத்துல ஒரு மாற்றம் காணப்படுகிறது. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம், மகிமையா காணப்படுகிற அவருடைய வல்லமை நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, சிலுவை நோக்கி பார்த்து, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து, அவரை மட்டும் நோக்கி பார்த்து, அவரை மட்டும் சிந்தித்து, இந்த துதி ஆராதனையிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவனை நம்ம ஜபிக்க போகிறோம். ஜபத்துல முடிக்க போகிறோம். எசப்பா உங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் செய்ய போகிறார். மனுஷரால கூடாத காரியம் என் தேவனாலே கூடும் என்ற வாக்குதத்தம் உங்களுடைய வாழ்க்கையில, துதித்த உங்களுடைய வாழ்க்கையில என் தேவன் நிறைவேற்ற போகிறார், நிறைவேற்ற போகிறார். ஒரு அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போகிறீர்கள், நீங்க காண போகிறீர்கள். உலகமே அதிசயமாக போகுது. கர்த்தருடைய பலத்தான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஜபிக்கலாம். பாஸ்டர் அம்மா அவர்கள் ஜபிப்பார்கள். எல்லாரும் கூட ஜப சிந்தையோட இருக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை கிருபையா நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த அருமையான அந்த காலவளைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே இப்படியா இந்த ஆராதனையில எங்களை நிற்க வைக்க செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி ஆராதனையிலே நீர் வாசம் பண்ணினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஏறெடுத்த பாடல்களையும் எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்க மத்தியில நீர் கடந்து வந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நிற்க வைத்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்துறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, துதி பலிகளை ஏறெடுக்கிறோம், விண்ணப்ப பலிகளை ஏறெடுக்கிறோம், ஆராதனா பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. 5வது மாதம் ஆண்டவரே, அப்பா இந்த 18ஆம் தேதியிலே அப்பா அந்த காலவழியில் ஆண்டவரே எங்களோட கூட நீர் அசைவாடினதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்களுக்கு முன்னாய் இருக்கிற ஆண்டவரே செய்திக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய தாசர்களை மறைத்து நீர் பேசும்படி வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வந்தவர்களை வந்தவனமாக போகாதபடி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி நீர் அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கத்திலிருந்து முடிக்கிறவனமாய் தேவ ஆவியானவர் நீர் உலாவிக் கொண்டு இருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படி எங்களை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.